வணக்கம். இலங்கை ஆய்வு செய்தியுடன் நான் நிரோஷன். நாட்டில் கடந்த சில வாரங்களாக முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள் நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற அறகலைய போராட்டம், அதனால் ஏற்பட்ட அரசியல் புரட்சியோடு கூடிய அதிகார மாற்றங்களை அடுத்து இலங்கை மக்கள் மாத்திரமின்றி சர்வதேச நாடுகளாலும் பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி ஆர் எனும் கேள்விக்கான பதிலை அறிய இன்னமும் சில நாட்கள் எஞ்சியுள்ளன. குறிப்பாக தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் களமானது இலங்கை வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் நாட்டினுடைய எதிர்காலத்தின் நிலையினை தீர்மானிக்கின்ற பெரும் பொறுப்பு நாட்டு மக்களின் கைகளுக்கும் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் களத்தில் 39 ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுக்களை வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் இம்முறை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் சஜித் பிரேமதாசவும், தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அனுருகுமார திசாநாயக்கவும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் நாமல் ராஜபக்சவும் சுயேட்சை வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்கவும் பிரதான வேட்பாளர்கள் என்ற வரிசையில் முக்கிய இடத்தை வகித்து வருகின்றனர். அதேவேளை தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இம்முறை தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரால் தமிழ் பொது வேட்பாளராக அரியநேந்திரன் போட்டியிடுகின்றார். இவ்வாறானதொரு நிலையில் கடந்த சில வாரங்களாக இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் நேற்று நள்ளிரவோடு நிறைவுக்கு வந்துள்ள நிலையில் எதிர்வரும் 21ஆம் தேதி மக்களின் ஜனநாயக உரிமையான வாக்களிப்பு மூலம் இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. குறிப்பாக 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையில் பாதுகாப்பு குறைபாடுகள், அதாவது ரணில் மைத்திரி கூட்டணியில் காணப்பட்ட நல்லாட்சி அரசாங்கம் காணப்பட்ட போது இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டனர். அதே நேரம் அந்த தாக்குதல் குறித்து எச்சரிக்கைகளை இந்திய புலனாய்வு அமைப்புகள் வழங்கியிருந்தாலும் அது தொடர்பாக அரசாங்கம் அக்கறை கொண்டிருக்கவில்லை. எனவே நாம் முன்னதாக கூறியது போல இவ்வாறான பாதுகாப்பு குறைபாடுகளே அப்போதைய ஜனாதிபதி தேர்தலின் பிரச்சாரத்தில் மிக தீவிரமாக பேசப்பட்டதோடு கோட்டாபய ராஜபக்ச 6.9 மில்லியன் வாக்குகளை பெற்று வெற்றி பெறவும் காரணமாக அமைந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு தற்போது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தமட்டில் வேட்பாளர்களுடைய கொள்கைகளுக்கும் பொருளாதாரம் சார்ந்த தீர்வுகளுக்குமே முன்னுரிமை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதாவது 2019ஆம் ஆண்டு பெரும்பான்மையான சிங்கள வாக்குகளால் ஆட்சிக்கு வந்திருந்த கோட்டாபய ராஜபக்ச முன்னெடுத்த தவறான பொருளாதார தீர்மானங்களால் நாடு அதல பாதாளத்திற்கு சென்றது மட்டுமல்ல, மிகப்பெரிய விலைவாசி உயர்வு, அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களும் ஆரம்பமானது. இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய நிலைமையும் உண்டானது. அந்த பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து நாட்டை மீட்டுக் கொண்டு வருவது தொடர்பாகவே தற்போதைய தேர்தலில் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, பிரதான வேட்பாளர்களில் தற்போதைய ஜனாதிபதியும் வேட்பாளருமான ரணில் விக்ரமசிங்கவை எடுத்துக்கொண்டால் அவருக்கான ஆதரவு பெருமளவில் நகரங்களை அண்டிய செல்வந்த மக்களிடையே காணப்படுகிறது. அதே நேரம் அவருக்கு ஆதரவு வழங்கும் சிறுபான்மை கட்சிகளின் மக்கள் ஆதரவும் ஓரளவுக்கு காணப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலில் ராஜபக்சர்களால் வீழ்ந்த நாட்டை தாம் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு மீட்டுள்ளதனால் அதனை முழுமைப்படுத்த தமக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்கின்றார். ஆனால் அவர் மீது எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படும் விமர்சனம், அதே ராஜபக்சர்கள் மற்றும் அவரது கட்சி உறுப்பினர்களின் ஆதரவோடே அரசாங்கத்தை அமைக்க முடிந்தது என்றும், தற்போதும் ராஜபக்ச கட்சி உறுப்பினர்கள் பலர் அவரோடு இணைந்துள்ளதுமே இது அவருக்கு ஒரு சறுக்கலாகவே உள்ளது. அடுத்து எதிர்க்கட்சி தலைவராக உள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை எடுத்துக்கொண்டால் விவசாயிகள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள் மற்றும் சிறுபான்மை மக்கள் மத்தியிலான ஆதரவு அலை காணப்படுகிறது. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி இவர்களுக்கு ஆதரவை வழங்கியிருக்கிறது. எனினும் தமிழரசு கட்சி ஒருமித்து இந்த ஆதரவை வழங்கியிருக்கிறதா என்றால் அது இல்லை. தொடர்ந்து தம்மையும் ஒரு பொது வேட்பாளராக காட்டிக்கொள்ளும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமார திசாநாயக்கவுக்கு கிராமப்புற மக்கள், இளைஞர்கள், குறிப்பிட்ட ஒரு சதவீத சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஆதரவு காணப்படுகிறது. குறிப்பாக 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற மக்கள் போராட்டத்திற்கு பின்னால் அனுருகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இருந்ததாக கருதப்படும் நிலையில் அன்றிலிருந்து அவர் மீது இளைஞர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் இந்த தேர்தலில் அவரது வாக்கு வீதம் அதிகரித்துள்ளதாகவும் கருதப்படுகிறது. அத்துடன் அவரது பிரதான நோக்கமாக ஊழலை ஒழிப்போம், ஊழல்வாதிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்ற கொள்கையினை கொண்டுள்ளதால் அவருக்கான வாக்கு இம்முறை கணிசமாக அதிகரிக்கும் என்பதும் எதிர்பார்ப்பாக உள்ளது. அடுத்தபடியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச மீது நம்பிக்கை கொண்டுள்ள மக்கள் தமக்கு வாக்களிப்பார்கள் என்று அவர் நம்பினாலும் தேர்தல் பந்தயத்தில் இறுதி கோடு வரை வருவதற்கான வாய்ப்பு கூட தமக்கு இல்லை என்று நாமல் ராஜபக்சவுக்கும் தெரியும். ஆனாலும் தமது கட்சியின் இருப்புக்காக அவர் தேர்தலில் களமிறங்க வேண்டிய கட்டாயம்.
பொருளாதார வீழ்ச்சிக்கு ராஜபக்சர்கள் தான் காரணம் என்பது மக்கள் மத்தியில் மிக ஆழமாக பதிந்துள்ள நிலையில் அதை மறைத்து அல்லது மக்களை மறக்க வைத்து மக்களிடம் போவது இலகுவாக இருந்தாலும் அதை வாக்குகளாக மாற்ற முடியுமா என்றால் இல்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டளவில் மக்கள் கண்ட வேதனைகளையும் துன்பங்களையும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட வாய்ப்பு இல்லை. இந்த நிலையில் பிரதான 4 வேட்பாளர்களில் நாமலுக்கு வாய்ப்பில்லை என்றால் இது மும்முனை போட்டி. அதிலும் வீழ்ந்த நாட்டை மீட்டெடுக்க முன்வந்ததாலும் அதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மாறாக அவர்களது ஆதரவுடனேயே அரசாங்கம் அமைக்கப்பட்டது. அத்துடன் கோட்டாவின் அரசில் இருந்தவர்களே தற்போதும் ரணிலுக்கு ஆதரவாகவும் உள்ளார்கள். என்னதான் தன்னை சுயேட்சை வேட்பாளராக ரணில் அழைத்துக் கொண்டாலும் மக்கள் இதையும் கருத்தில் கொள்வார்கள். எனவே இது அவருக்கு ஒரு சறுக்கலாகவே இருக்கிறது. அதன்படி இவர்களை தவிர்த்தால் இளைஞர்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்தியின் அனுரகுமாரவுக்கும் சிறுபான்மையின மக்களின் ஆதரவை கொண்டுள்ள ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையில்தான் போட்டி காணப்படும் என்பதும் தெளிவாகிறது. இருந்தாலும் இந்த போட்டியின் வெற்றியாளர் மிக சொற்ப வாக்குகளினால் தீர்மானிக்கப்படலாம் என்பதே தற்போது பரபரப்பாக உள்ளது.